அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜூன் மந்த்துக்கான ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் இருக்குது, எங்கே வந்தால் சப்போர்ட் எடுக்கும், எங்கே வந்தால் ரெசன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறதுக்கான லெவல்ஸ் நம்ம பார்க்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸில் இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நீங்கள் சிந்திக்கணும் என்பதற்காக தான் நம்ம கொடுக்குறோம். இது பொசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் கிடையாது. இது இன்ட்ராடே பேஸ்ட் கிடையாது. பொசிஷனாக எஜ்ஜிங்கோட பண்ணலாம், இல்லை நேக்கடாக ஒன் சைடு கூட எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் மஸ்ட். டேக்கு மந்த்துக்கு டே கேண்டில் க்ளோசிங் கம்பல்சரி. டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் தான் ஸ்டாப் லாஸ். இதனுடைய டார்கெட்டும் மினிமம் 100 பாயிண்ட்ஸ். இதனுடைய லெவல்ஸ், இந்த லெவல்ஸ் எது வரைக்கும் ஒர்க் ஆகும்னாக்கல எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி டேட் இருக்கு இல்லையா, மந்த்லி எக்ஸ்பைரி டேட் ஜூன் மந்த்து லாஸ்ட் வீக் எக்ஸ்பைரி என்ன இருக்கோ அது வரைக்கும் இந்த மந்த் வேலிடு. வீக்குக்கு எவ்ரி வீக் டியூஸ்டே எக்ஸ்பைரி, மந்த்துக்கு லாஸ்ட் டியூஸ்டே, மந்த்லி லாஸ்ட் டியூஸ்டே எக்ஸ்பைரி. ஓகேங்களா? அது வரைக்கும் தான் இந்த வேல்யூ, இந்த மதிப்பு வேலிடு இல்லையா, இக்னோர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் புது வேல்யூ ஒவ்வொரு மந்த்தும் வரும். இருக்கிறதுல இயர்லி தான் பவர்ஃபுல். இயர்லி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மந்த்லி தான் பவர்ஃபுல், அது ஒவ்வொரு மந்த்தும் கொடுப்போம். வீக்லி எவ்ரி வீக்கும் கொடுப்போம். மந்த்து கூட வீக்கும் இல்லை இயர் கூட மந்த்து வீக் கூட எதுவும் மேட்ச் ஆச்சுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். போன மந்த் நடந்திருக்கும், போஸ்ட் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மந்த்து பையே வீக்லியில சப்போர்ட் எடுத்துட்டு கீழே போயிடுச்சு, அந்த வீக்ல போயிட்டு மேல போய் ரெசன்ஸ் எடுக்குது செல்லு. அப்போ இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்க இப்போ பிரைஸ் ஆக்ஷனும் நிறைய பேட்டர்ன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அங்க கன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ இங்க இருக்கு மார்க்கெட்டு, இங்க இருந்து இந்த மந்த்துக்கான லெவல் 23,218, 23,102 இங்கதான் சப்போர்ட் பிளேஸ்ன்னு நம்ம சொல்லிடுவோம். இங்க வந்தாவே அப்படியே எடுத்துக்கலாமா? எடுக்கலாம், பிளைண்டாவும் ட்ரேட் பண்ணலாம், இல்ல ஆனா ஸ்டாப் லாஸ் 23,102 டே கேண்டில் க்ளோஸ் வச்சு வெளியே போகணும். ஆனா இங்க திரும்ப போதாங்கிறது கன்ஃபர்மேஷன் இருக்கு, அதுதான் இம்பார்ட்டன்ட். கன்ஃபார்ம் பண்ணிடும், அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் திரும்புறதே. புரியுதுங்களா? அதான் நம்ம மேக்ஸ். அதே போல இங்க இருந்து மேல போனாலும் ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் 24,692 to 24,782 ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ். இங்க போனா இங்க இருந்து திரும்பணும் அப்படின்னா இங்க கன்ஃபர்மேஷன் பண்ணுவது நான் திரும்ப போறேன் அப்படிங்கிறது அங்க கண்டுபிடிக்கணும். வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஓகே. அங்க எப்படி கன்ஃபர்மேஷன் பண்றது அந்த இடத்துல லைவ்ல, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போ உங்க டெக்னிக்கல் நீங்க என்ன படிச்சிருக்கலாம், பிரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் எனி பேட்டர்ன், அங்க வரும்போது அது கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்தி. மற்றபடி நம்மகிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், அது அங்க போனா எப்போ எடுக்கணும், என்ன டைம் எடுக்கணும், என்ன ஃபார்மேஷன் கிடைச்சா நம்ம என்ட்ரி எடுக்க போறோம், இந்த மந்த்துக்கான ட்ரெண்டை கொண்டு போவோமா இல்ல செல்லுக்கா பைக்கா அப்படிங்கிறது இங்க வந்தாதான் முடிவு பண்ணணும். அது வரைக்கும் இந்த மந்த் என்ன பண்ணணும், மிடில் இருந்தா வெயிட் பண்ணணும். அதுதான் ட்ரேடருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மந்த்லி, ஒரு மந்த் ஸ்விங் ட்ரேடா எடுத்து பண்றவங்களுக்கு இருக்கக்கூடிய ரூல். அப்போ இன்னைக்கு இந்த மந்த்துக்கான லெவல்ஸ் 24,692, 24,782 ரெசிஸ்டன்ஸ், 23,218 23,102 சப்போர்ட். டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல ஸ்டாப் லாஸ். இதுவும் மினிமம் பாயிண்ட் 100 டார்கெட், மேக்ஸிமம் அதே டைரக்ஷன் அந்த மந்த் ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட்ல உங்களுக்கு அதுக்கான ட்ரெண்டை கொடுத்து அது 200 பாயிண்ட் இங்க என்ன ரேஞ்ச் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு கீழே டார்கெட்டா கொடுக்கும். இதனுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மந்த் எண்ட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்வோம்.